வணக்கம். என்னோட சுயநலம், என்னோட நடனம். எல்லாருக்குமே அவங்கவங்க செய்யக்கூடிய செயல் அல்லது திறன் அல்லது தொழில் மேல ஒரு பக்தி, மரியாதை இருந்தா, அது அவங்களுக்கு ஒரு பெரிய பெருமை. தற்பெருமைன்னு கூட சொல்லலாம். ஏன்னா, அவங்களோட திறன் எப்பயுமே பெருமைய குடுக்கும். பெருமைங்கிறத தானே தன்னை ரசிக்கிற பொழுது, அது தற்பெருமையா மாறும். இந்த தற்பெருமை ரொம்ப பொருள் பொதிந்தது. இந்த தற்பெருமைக்கு ரொம்ப மதிப்பு உண்டு. சுயநலம், சுய பெருமை. இத எப்படி வேணாலும் சொல்லிக் கொள்ளலாம். நான் ஒரு நடன கலைஞரா, நான் அதுக்குள்ளேயே கனவு கண்டுட்டு வாழ்ந்துட்டு இருக்கிறதுனால, நான் எப்பவுமே சுயநலத்தோட என் நடனத்தின் கண்கள் வாயிலா தான் இந்த உலகத்த பார்க்குறேன். அப்ப எனக்கு எல்லாமே நடனம் ஆடக்கூடிய அந்த அழகு பொழிய வனப்பாவே தெரியும். இன்னும் சொல்லணும்னா, மற்ற கலைஞர்களுக்கு கொஞ்சம் இது ஒத்துக்கொள்ள முடியாம இருக்கலாம். உண்மையும் அதுதான். எல்லா கலைகளுமே ஒரு அர்ப்பணிப்போட செய்ய வேண்டியது. எல்லா கலைகளுக்குள்ளுமே புலனொடுக்கம் இருக்கும். ஆனா நடனக் கலைக்கு ஐம்புலனையும் ஒரு புள்ளியில கொண்டு வந்தா தான் ஒரு கலைப்படைப்ப செய்ய முடியும். மற்ற கலைகளுக்கு புலனை ஒடுக்கினால் போரும். நடனம் மாதிரியே எல்லா கலைகளுக்கும். கலைங்கிறது இயல்புல கைகள் செய்றதோ, கால்கள் செய்றதோ, உடல் செய்றதோ கிடையாது. புலன் ஒடுக்கத்தால வரக்கூடியது. நம்மளோட ஐம்புலன்களையும் ஒரு புள்ளியில கொண்டு வந்து, நம்மையும் மறக்கணும், சுற்றத்தையும் மறக்கணும். 2மே தொடர்பில்லாத ஒரு வெளியில பறக்கணும். அப்ப பறக்கிறப்போ என்னமோ ஒண்ணு பிறக்கும். அந்த பிறக்கிறது ஒரு கலையாயிரும். ஓவியமா இருக்கலாம், சிற்பமா இருக்கலாம், இசையா இருக்கலாம், வாத்தியமா இருக்கலாம். இப்ப நான் சொன்னதோட கலைகள ஒப்பிட்டு நோக்கி பாருங்க. அழகான கலைகள் பிறந்தது எல்லாமே நம்ம நினைவ விட்டு, இந்த உலகின் ஆம் தவிர்க்கவே முடியாத கலை பொக்கிஷங்கள் எல்லாம் எப்பயோ யாரோ ஒரு கலைஞன் தன்னை மறந்தப்போ, உலகத்த மறந்தப்போ, அந்த மறதி எல்லாம் நிகழ்ந்த பொழுது என்னமோ ஒண்ணு நிகழ்ந்தது. என்னமோ நிகழ்ந்ததேன்னு அந்த கலைஞன் சிந்திக்கிறதுக்குள்ள ஒரு படைப்பு உருவாகி போய் நிக்கும். இப்ப நீங்க உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய கலை பொக்கிஷங்கள், அந்த படைப்புகளை எல்லாம் அந்த கலைஞர்களோட நீங்க ஒப்பு நோக்கி பார்த்தீங்கன்னா, அதோட மேன்மை புரியும். என் நடனத்தையும் அப்படிதான். என்னோட நடனம் வெற்றியா இருக்கு. ரொம்ப சிறப்பா இருக்கு. என்னமோ செய்யுது. சொல்லத் தெரியல. அப்படியே திரும்ப திரும்ப ரசிகர்கள் பார்க்க வர்றாங்க. நர்த்தகி நடனம் தானே பார்த்துட்டோம். இனி வேற ஒரு கலைஞரோட போய் பார்ப்போம். அப்படிங்கிறது இல்லாம நர்த்தகி எங்கெல்லாம் ஆடுறாங்க? எந்த ஊர்ல ஆடுறாங்க? என்ன ஆடுறாங்க? அப்படின்னு உலகம் திரும்ப 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 என்னைய திரும்பி திரும்பி அழைச்சு அழைச்சு பார்த்துட்டு இருக்கிறது. ஒவ்வொரு முறையும் நான் என்னமோ குடுக்குறேனா? உங்களுக்கு மட்டும் இந்த ரகசியத்த சொல்றேன். நான் ஒண்ணுமே குடுக்கல. ஏன்னா நான் என்ன குடுத்தேன்னு எனக்கு தெரியாது. நான் ஒரு போதையில, மயக்கத்துல ஆடுவேன். அப்ப நீங்க என்னைய பார்க்குறீங்களா? பார்க்கலையா? நான் உங்களுக்காக ஆடல. ஆடினேன் ஒரு காலத்துல. என்னோட அடையாளத்துக்காக ஆடினேன். பணம் சம்பாதிக்கிறதுக்காக ஆடினேன். பெயர் புகழுக்காக ஆடினேன். ஆனா இப்ப தான் நான் எனக்காக ஆடிட்டு இருக்கேன். இத நான் எல்லா மேடைகள்லயும் மறக்காம சொல்லிருவேன். தன்ன மறந்து ஆடக்கூடியதுக்கு பேரு தான் நடனம். யாருனாலும் ஆடலாம். இப்ப எனக்கு கிடைச்ச விட அதுதான். என் அனுபவத்துல. இந்த நீண்ட கால கலை பயணத்துல கிடைச்சது, முறைப்படி போகணும், கத்துக்கணும், ஆசிரியர் இருக்கணும். என்னோட ஆரம்பம் முறையான நடனம் கிடையாது. முறையான ஆசிரியர் கிடையாது. அதன் பிறகு முறையான ஆசிரியர், முறையான பயிற்சி. அதாலான வெற்றிகள். இப்போ இதெல்லாமே நான் ஏறி வர்றதுக்கு படிகளா இருந்திருக்கு. இப்ப நிஜமாவே படிகளும் இல்ல, முடிவும் இல்ல. பறக்கிறேன், பறக்கிறேன். அப்ப எனக்கு என்ன கிடைச்சது விட? எல்லாருமே பறக்க முடியும். எல்லாருமே ஆட முடியும். உடல் காரணம் இல்ல. யாராவது சொன்னாங்கன்னா, "நீங்க எப்படி ஆட முடியும்?" அப்படின்னாங்கன்னா, எல்லாராலயும் ஆட முடியும்னு நான் சொல்லுவேன். உயிர் தாங்க ஆடுது. நடராஜர் தத்துவம்னு என்னன்னு போய் படிங்க. நடராச தத்துவம் என்ன? நம்மளோட அசைவு தான். அப்ப அசைவற்றவர்களுக்கு நடராச தத்துவம், அசைவு இல்லாதது இந்த உலகத்துல இருக்கவே முடியாது. மரங்களுக்கும் அசைவு இருக்கு, மண்ணுக்கும் அசைவு இருக்கு, வானத்துக்கும் அசைவு இருக்கு, நிலவுக்கும் அசைவு இருக்கு, நீருக்கும் அசைவு இருக்கு.
அந்த அசைவுங்கிறது நமக்குள்ள ஒரு சிலிர்ப்பு இல்ல, அதுதான் நடனம். அதனால நீங்க பருமனா இருங்க, ஒல்லியா இருங்க, கருப்பா இருங்க, சிவப்பா இருங்க, குள்ளமா இருங்க, நெட்டையா இருங்க, அந்த மதமா இருங்க, இந்த மதமா இருங்க, அந்த சாதியா இருங்க, இந்த இனமா இருங்க. கலைக்கு இது எதுவுமே தேவையில்ல. இங்க இருந்து அப்படியே ஒரு பூரிப்பு வந்து தன்னை மறந்து, "ஆ" அப்படிங்கிறீங்கல்ல, அப்ப நீங்க கலைஞன் ஆயிட்டீங்க. கலை பிறந்துருச்சு அல்லது பிறக்கப் போகுது. அந்த ஒரு உற்சாகத்தோட போயி, நான் தொழிலுக்காக ஆடலங்க. நான் யாரையும் மயக்கிறதுக்காக ஆடல. எனக்கு நடனத்த பத்தி புரிதல் வேணும். நடனத்த நான் எனக்குள்ள ஆட விரும்புறேன்ற ஆசிரியர தேடி போங்க. நடனம் வரும். ஆனா அந்த ஆசிரியர் கிடைக்கணும். உங்க தேடலோட கூடிய ஆசிரியரும் கனவுல மிதப்பவர்களாக இருக்கணும். என்ன மாதிரி. இப்ப சுயநலம் வந்துருச்சா? முடிஞ்சா என்ன புடிச்சு பாருங்க. என் மாணவிகள் உலகம் முழுவதும் இருக்காங்க. தமிழ்நாடு முழுவதும் இருக்காங்க. என்னைய பிடிக்க முடியுமா இருந்தா, யாரோ எங்க கிடைக்கிறாளுங்களோ அங்கங்க உங்கள பிடிச்சு விடுறேன். சுயநலமும் பொதுநலமாயிருச்சு. கலை கண்களோட சிந்திங்க.